இன்னைக்கு நம்ம சாம்பார் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா அரிசி, துவரம்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை, வெள்ளை உளுந்து, கடலைப்பருப்பு, வெந்தயம், மிளகு, ஜீரகம், தனியா அல்லது கொத்தமல்லி, மிளகாய். இந்த பொடி பார்த்திங்கன்னா நம்ம சாம்பாருக்கு, ரசத்துக்கு, பொரியலுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எல்லா பொருளையும் தனித்தனியாக வறுத்து நம்ம அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வெயிலில் காய வச்சு அப்புறம் மெஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம வறுக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் பயன்படுத்திக்கலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம அரிசியை முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். அரிசிக்கு வந்து எண்ணெய் ஊற்ற தேவையில்லை, வெறும் வானிலையில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி வந்து நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுக்கணும். நல்லா பொரி மாதிரி ஆயிடுச்சு. கலர் நல்லா மாறிடுச்சு பாருங்கள். இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் நம்ம எண்ணெய் விட்டுட்டு அடுத்தது மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்துட்டு நல்லா வறுத்துடுங்க. மிளகு நல்லா வறுப்பட்டு நல்லா வாசனை வருது, நல்லா வெடிக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம பாத்திரத்துக்கு எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். திரும்ப நம்ம எண்ணெய் விட்டுட்டு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா ப்ரௌன் கலர் ஆக வரைக்கும் நல்லா விடணும். வறுத்து எடுத்துட்டு நம்ம பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அடுத்து துவரம்பருப்பு வறுக்கிறது கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு இதுவும் அதே மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் ஆக வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததும் நம்ம எடுத்துடலாம். கடுகு நல்லா வெடிக்குது. நம்ம இப்போ இதை எடுத்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நம்ம வெந்தயத்தை வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயத்தை லேசாக வறுத்தா போதும், சீக்கிரமாக வறுபட்டுரும். வறுபட்டுருச்சு. அடுத்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ஜீரகத்தை வறுத்து எடுத்துக்கலாம். ஜீரகம் சீக்கிரமாக வறுபட்டுரும். நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அடுத்து நம்ம எண்ணெய் விட்டு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம். வெள்ளை உளுந்து சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்தது நம்ம எண்ணெய் விட்டுட்டு தனியா அல்லது கொத்தமல்லி சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம எண்ணெய் விட்டுட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை அது போலவே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துட்டு நம்ம இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூட பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூளை நம்ம வறுக்க தேவையில்லை, சூடாக அப்படியே சேர்த்து கலக்கி விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம மிளகாய் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் மிளகாய் நல்லா கரியாமல்
நல்லா அப்படியே இருக்கும் மிளகாய். இப்போ மிளகாவை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மிளகாவை நம்ம எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி சவுண்டு வரணும், சத்தம் வரும். அப்படி இருந்துச்சுன்னா மிளகாய் வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். மிளகாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம எல்லாத்தையுமே வறுத்து எடுத்தாச்சு. இப்போ மிளகாவை தனியாக காய வச்சுட்டு மீதி இருக்கிற எல்லா பொருளையும் தனியாக காய வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் நல்ல வெயிலில் வச்சு காய வச்சுட்டு நம்ம அரைச்சி மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். நம்ம வெயிலில் காய வச்ச பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது நல்லா சூடாக இருக்குது. இதை ஒரு தட்டில் கொட்டி அரை மணி நேரம் ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த பொடி நல்லா ஆறிடுச்சு. இது கூட நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். நல்லா கெட்டியாக வரைக்கும் நல்லா விளக்கெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கலந்து வச்சுக்கலாம். எதுக்காக விளக்கெண்ணெய் சேர்த்துக்கணும் அப்படின்னா, ஒரு வருஷம் வரைக்கும் இது கெடாமல் அப்படியே இருக்கும். நம்ம வெளியிலே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. வண்டு பூச்சி எதுவுமே வராது. விளக்கெண்ணெய் சேர்க்கறதுனால வண்டு பூச்சி எதுவுமே வராது. நம்ம விளக்கெண்ணெய் ஊற்றி நல்லா கலந்தாச்சு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வருஷத்து வரைக்கும் கெட்டு போகாது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.